ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வர்ஸ்னே சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மருந்து குழம்பு எப்படி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். இது என்ன புதுசாக இருக்கே மருந்து குழம்பு அப்படின்னு யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு உடம்புல வலி, கைகால் வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, இந்த வலி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி மருந்து குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல வலியெல்லாம் நமக்கு சரியாயிடும். இந்த மருந்து குழம்பு எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா, முடக்கத்தான், தூதுவளை இது ரெண்டையுமே அரைச்சி ஊற்றி தான் நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். நல்ல ஒரு காரசாரமான முறையில் நல்ல ஒரு உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்குற ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போட வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். மருந்து குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். கருவாடு போட்டு வைக்கிறனாலும் வைக்கலாம், இல்லை கருவாடு இல்லாமனாலும் வைக்கலாம், ஆப்ஷனல் தான். தூதுவளையும் முடக்கத்தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி மிளகு, சீரகம், சுக்கு இதை நம்ம அரைச்சி கிரைண்ட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். வீட்டு மிளகாய்த்தூள், பூண்டு, புளி ஒரு நல்ல எலுமிச்சம்பழ சைஸில் நம்ம பெருசாக எடுத்திருக்கோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. கருவாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் காரப்பொடி கருவாடு வாங்கியிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். நல்ல ஒரு காரசாரமான முறையில் உடம்பு வலியெல்லாம் சரியாகிற மாதிரி நல்ல குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லா நோயும் சரியாயிடும். ஸோ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம மிளகு, சீரகம், சுக்கு எடுத்துருக்கோம். மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். அதே அளவுக்கு நம்ம சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். சுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா மிக்சியில் ஃபுல்லாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம சுக்கு, மிளகு, சீரகம் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றும் போது குழம்பு வேறு லெவலில் டேஸ்ட் நல்ல ஒரு ஸ்மெல்லில் இருக்கும். ஸோ நம்ம அரைச்சது எல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ நல்ல கிரைண்டாக இதே மாதிரி நல்லா ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சதில் நம்ம உரிச்சு வச்சுக்க பூண்டை ஃபுல்லாக சேர்த்து லைட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே எல்லா உடம்பு வலியும் சரியாயிடும். நம்ம இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். நல்ல சுக்கு, மிளகு, சீரகம் நல்ல ஒரு காரசாரமான ஒரு ஸ்பைஸியான இதில் நம்ம நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த குழம்பு. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முடக்கத்தான், தூதுவளை இது ரெண்டையும் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முடக்கத்தான் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அதே மிக்சி ஜார்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க தூதுவளையை சேர்த்துக்க போகிறோம். தண்ணி ஊற்றி அரைக்கிறனாலும் அரைக்கலாம், இல்லை அப்படியே கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஸோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். இப்போ நான் அப்படியே கிரைண்ட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா நமக்கு அரைக்கும் போது நமக்கு அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஃபுல்லாக இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் ஆயிலில். வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா நம்ம பொரிய விடணும், நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளியை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா கரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். 2 தான் டிவைட் பண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்கனவே மிளகு, சீரகம், சுக்கு சேர்க்குறோம். அதுவே நமக்கு கொஞ்சம் காரம் இருக்கும். வீட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இன்னொரு தடவை புளியை நான் கரைச்சி வச்சுக்க அந்த தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தட்டு போட்டு மூடி வைக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், சுக்கு, பூண்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்ச விழுதை ஃபுல்லாக நம்ம குழம்புல சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாகவே போட்டுக்குவோம். கருவாடு போடுறதுனால நம்ம கருவாடில் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஊறி போய் கொஞ்சம் உப்பு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம லைட்டாக நம்ம உப்பு போட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம் குழம்ப. கருவாடு போடணுன்னு தான் கிடையாது, ஆப்ஷனல் தான். ஸோ கருவாடு இல்லாமல் இதே மாதிரி குழம்பு வச்சு கூட நம்ம கொதிக்க வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். கருவாடு போட்டால் இன்னும் நல்லா குழம்பு நல்லா கமக்க நல்லா மணக்கும். அந்த போட்ட நம்ம இலையெல்லாம் அரைச்சி ஊற்றினக்கு அதுக்கும் அந்த ரீசனுக்காக தான் நம்ம கருவாடு போடுறோம். அதுவும் காரப்பொடி மீன் நம்ம சாப்பிட்டாவே நம்ம கோல்டுலாம் கொஞ்சம் சரியாயிடும். அதுவும் கருவாடு வச்சு சாப்பிடும் போது இந்த அரைச்சி வச்ச மசாலாலாம் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் நம்ம கோல்டு இருந்தால் கூட நமக்கு அதுவும் நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். நம்ம அரைச்ச முடக்கத்தான், தூதுவளை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த குழம்புல நல்லா கெட்டிலாம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம போட்ட உடனே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணணும், இல்லை நமக்கு தனித்தனியாக திரியாக கெட்டியாக ஆகிடும். ஸோ அதனால் நல்லா நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கலாம்.
நம்ம அரைக்கும்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா இதே மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லாக கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம குக் பண்ணும்போதே நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். அந்த போட்ட மசாலா, நம்ம போட்ட மருந்து ஊற்றின குழம்பு எல்லாமே. இது எதுக்கு நம்ம மருந்து குழம்பு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம போட்ட முடக்கத்தான், தூதுவளை எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சி ஊற்றுறதுனால இது மருந்து குழம்பு சொல்கிறோம். நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு ஆப்ஷனல் தான், நான் திரும்பவும் சொல்கிறேன். இப்படியே கூட நம்ம கொதிக்க வச்சு கூட குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கருவாடு போட்டால் இன்னும் கொஞ்சம் சளி எல்லாமே நமக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும். கொத்தமல்லி தழையை தூவி குழம்பு இறக்கிட வேண்டியதான். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருவாடு நமக்கு குக் ஆகிடுச்சு. நல்ல ஒரு மணக்க ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும். நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். வீட்டில் பெரியவங்க, வயசான காலத்தில் அவங்களாம் உடம்பு வலின்னு சொல்லுவாங்க, கை கால் வலி, மூட்டு வலின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் சரியாகும். இந்த டீனேஜ் பசங்களுக்குமே இந்த பெயின் எல்லாமே இருக்குது. அவங்களுக்குமே இந்த குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சரியாகும். இனிமேல் வர வேண்டிய ஹெல்த் இஷ்யூஸை ஃபுல்லாக நம்ம தடுக்கலாம். இதே மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மணக்க இருக்கும் இந்த குழம்பு, மருந்து குழம்பு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் மருந்து குழம்பு எப்படி வச்சு காமிக்கணும்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.